முன்னொரு காலத்தில் சிவபெருமான் மேருமலையில் தியானத்தில் இருக்கும் போது பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமான் கண்களை மூடினாராம். இதனால் அண்ட சராச்சரமே இருளில் மூழ்கியதாம். இதனை கண்டு பயந்த பார்வதி தேவியின் கைகளில் வடிந்த வியர்வை மூலம் கருநிறம் கொண்ட குரூரமான அந்தகாசூரன் என்கிற ஒரு குழந்தை உருவானதாம். அந்த குழந்தையை அசுரன் இரணியாட்சனிடம் கொடுத்து வளர்க்கச் சொன்னாராம் சிவபெருமான். இரணியாட்சனின் மறைவுக்கு பின்னர் அந்தகாசூரன் அசுரர்களின் அரசனாக முடிசூட்டிக் கொண்டானாம். அதன் பின்னர் பிரம்மதேவனை நோக்கி கடும் தவம் புரிந்து தான் கொல்லப்படும் போது ஒரு துளி ரத்தம் கீழே விழுந்தாலும் அதிலிருந்து தன்னை போல் பல அந்தகாசுரர்கள் உருவாக வேண்டும் என்று வரம் வாங்கினானாம். அதன் பிறகு மூவுலகையும் வென்று அரசனாக பரிபாலனம் செய்தானாம் அந்த அசுரன். பல்வேறு அட்டூழியங்களை செய்து வந்த அந்தகாசுரன் இறுதியாக மேருமலைக்கு சென்றானாம். அங்கு தியான நிலையில் இருந்த சிவபெருமானின் அருகிலிருந்த பார்வதி தேவியிடம் தகராறு செய்தானாம். அப்போது அந்த அரக்கனை அழிக்க பார்வதி தேவி போர் தொடுத்தாராம். ஆனாலும் அரக்கனின் இரத்த துளிகள் கீழே விழுந்தவுடன் பல நூறு அந்தகாசுரன்கள் எழுந்து வந்தனராம். உடனே பார்வதி தேவி அனைத்து தெய்வங்களின் ஆற்றல் சக்திகளையும் பெண் வடிவில் வரச் சொல்லி அழைத்தாராம். விஷ்ணு பகவானின் சக்தி வைஷ்ணவியாகவும், பிரம்மதேவன் சக்தி பிராக்மியாகவும், குமாரனின் சக்தி கௌமாரியாகவும், இந்திரனின் சக்தி ஐந்திரியாகவும், இன்னும் நிறைய கடவுள்களின் பெண் சக்திகள் ஒவ்வொரு பெண்ணாக உருமாறி வந்தனராம். இதைப்போல விநாயகரின் சக்தியாக விநாயகி வந்ததாக மச்ச புராணம் கூறுகின்றது. அதன் பின்னர் நடந்த போரில் அந்தகாசூரனின் உடலில் இருந்து சிந்திய இரத்த துளிகள் நிலத்தை அடையும் முன்பே இந்த பெண் சக்திகள் அந்த இரத்த துளிகள் கீழே விழாமல் தடுத்தனராம். பின்னர் சிவபெருமான் தனது சூலத்தால் அந்த அசுரனை அழித்தாராம். அந்தகாசூரன் இறக்கும் போது மனம் திருந்தி சிவபெருமான் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே உயிர் விட்டதால் சிவகணங்களில் ஒருவராக மாறிப்போனாராம். இந்த புராண கதையில்தான் விநாயகி விநாயகரின் பெண் அம்சமாக தோன்றி அந்த அசுரனை கொல்ல உதவி செய்ததாக சொல்லப்பட்டுள்ளது.